ஏம்மா ராணிக்குமாரி, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஆடினார். அவர் ஆடின பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்ணை மூடி 100 கொடுத்து பேர் ஆகலாம். ஆனால் அவங்க வந்து 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும், 50 கொடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்க. ஓகேங்களா? அதுவே முதல்ல தப்பு. சரி, ஓகே, அது கூட அவங்க இஷ்டம். மிச்சம் 2 பெர்ஃபார்மன்ஸை பார்த்து செலக்ட் பண்ணலான்னு சொல்லி பிரதீப் வந்து ஆடுறாரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போய் தான் மீதி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுத்து நீங்கள் அவங்க பேராக ஆக்குனீங்க. ஓகேங்களா? கடைசியில் வந்து ஜட்ஜஸ் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் பேர் கூட கம்ஃபர்ட்டாக தானே இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க கை தூக்கி, இல்லை இவர் வந்து எனக்கு லிஃப்ட் பண்ணுவாரான்னு தெரில, ஸோ அதனால் நான் அபினவ் கூட பேராக ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஏன் ஃபஸ்ட்டே அவர் ஆடும்போது நீங்கள் அந்த பாயிண்ட்டை யோசிக்கலையா? லிஃப்ட் பண்ணுவாரா மாட்டாரான்னு? பிரதீப் அழுது கூட அதுதான் ரீசன்னா. ஃபஸ்ட்டே வந்து டான்ஸ் ஆடும்போது யாரும் அந்த பர்ஸரை பஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அவர் கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். இவ்வளோவும் பண்ணி பேர் ஆகிட்டு கடைசியில் வந்து இல்லை இவர் லிஃப்ட் பண்ண மாட்டாருன்னு நம்பி ஏமாந்தது தான் வந்து அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இது குயின் டிசிஷன் அப்படின்றதால ஜட்ஜஸும் அப்படியே விட்டாங்க.